ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியாவலட்சுமி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி காசி யாத்திரை ட்ரிப்பில் நம்ம காசியில் இருக்கிற காட்டுகளோட நைட்டு வியூவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நைட்டு வியூலேயே நம்ம காசியில் இருக்கிற காட்டை பற்றி எல்லாமே விவரமாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நாம் இப்போ போட்டில் போயிட்டு நாங்கள் காசியில் இருக்கிற எல்லா காட்டுகளோட விவரையும் எங்களோட டூரிஸ்ட் கைடு சொன்னாங்க. அந்த டூரிஸ்ட் கைடோட விளக்கமான வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இது கோபுரம், மஞ்சள் கலர் கோபுரம், சோமேஸ்வர் காட். காசி வந்தா தெரியாதகள் கை கும்பிடுங்க. சோமேஸ்வர் இந்தியில சமாதேவ். காசி வந்தா தெரியாதகள் பப்பா அந்த சிகப்பு கலர் பில்டிங் அந்த மணிக்கு பேர் நாரத காட். காலத்துல காசில எல்லா கடவுள் வந்தாங்க. நாரத வரும்போது வராது, வந்தாங்க கலா விட்டுருங்க. அவர் தெரியா பின்னாடி இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணி அந்த கலையை விட்டு போட்டாங்க. புருஷா பொண்ணாட்டி, அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி யாரு ஸ்நானம் பண்ணா உடனே சண்டா வரும். நாராயணன் அந்த காலத்துல மண்ணை இருக்க பாருங்க. இங்க கிளீனிங் எல்லாம் செய்ய மாட்டாங்க, நோ கிளீனிங். அது யாருக்கு நம்ப இல்லைன்னா ஒரு தடவை பாருங்க. ராஜா காட் சிவாஜி மகாராஜாவோட அரண்மனை. டிசம்பர்ல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் ரீஸ்டார்ட். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய அந்த ப்ராப்ளம் கல்கத்தா ஐயாறு படித்தோர் கட்டிட்டு ஒன்னனுக்கு தானே கொடுத்தாச்சு. ரெண்டாவது பேர் ஜோகி காட், வண்ணா காட். மாசக்கு ஒரு நாள் 11 అంది. எந்த தொழில் கொல்ச்சு மாட்டாங்க, ஆயிரம் செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. காளி பூஜா மாசம் ஒரு நாள். ரெண்டாவது பேர் கோபி காட். அதோ சின்ன கோபுரம் தெரிஞ்சு பாருங்க, அத பேர் பக்தியா காட். பங்காள சன்னியாசிகள் கட்டிருக்காங்க. ஆம்பளை வயசாட்சியில மைய பண்ண கொடுத்தாங்க. யார் செப்பரேட் பண்ணல, ஆம்பளைக்கு அனாதைகள் ஆசிரம். கைவிடப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஆசிரமம். ஆண்களில் ஆண்கள் கைவிடப்பட்டவர்கள், வயதானவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கான ஆசிரமம். அது பக்கம் கோபுரம் தெரியுதுங்களா, அந்த இடம் தான் அது. அது சீதா கெஸ்ட் ஹவுஸ். அதுக்கு முன்னாடி பழைய பில்டிங் அரண்மனை மாதிரி. நேரே பாருங்க, நேரே இல்லையா கோபுரத்தோட இல்லையா பழைய சொல்லுங்க. கோயில் மேல வருஷத்துக்கு நவராத்திரி, ஹோலி கோயில் திறப்பாங்க. மீது கோயில் இங்க இந்த பக்கம் 24 சக்தி பீடத்துல கோயில். இதே ராணா மல்கார், ராணா பிரதாப் சிங், ఉదయపూర్ మహారాజా, ఉదయపూర్ రాజస్థాన్ మహారాజావుడి అరమనే. ఇక్కడ చూడు రాజా అరణ్మனை. ఇది లైట్ ఏనిది లైట్ గోపురం. ఇది దర్భంగా ఘాట్. దర్భంగా బిహార్ మహారాజావుడి అరమనే. பீகார் மகாராஜா தர்பங்காவினுடைய அரண்மனை. கயா கொண்டிங்க பிஹார். அது தர்பங்கா மகாராஜாவுடைய அரண்மனை கட்டியாங்க. பீகாரில் உள்ள தர்பங்கா மகாராஜாவினுடைய அரண்மனை இது. காலத்துல 200 வருஷம் முன்னாடி கை லிப்ட் கட்டின அந்த கோபுரம் கோயில்ல கிடையாது. இப்போ 200 வருஷத்துக்கு முன்னால லிப்ட் வச்சிருக்காங்க. ஆமா, 10,000 చూడు అక్కడేమో ఇది చూడు గుడి பிரியா காசி விஸ்வநாதர் போல. சார் நான் உங்களுக்கு ஒரு க்ரூஸ் சொன்னேன் இல்லையா? ஆமா, ஃபுல் ஆயிடுச்சுன்னு. ஆமா, அதுதான் அந்த க்ரூஸ். அலக்கணந்தா தீபாவளி வரைக்கும் ஃபுல்லு. அந்த லைட் எரியறது இல்லைங்களா, அதுதான் நான் சொன்ன அலக்கணந்தா க்ரூஸ். தீபாவளி வரைக்கும் ஆன்லைன் ஃபுல்லில் இருக்கு. வேற சித்ரா காட், மாரியம்மன் கோயில் எல்லாம்
கோயில். மாரியம்மன் கோயில் கை கும்பிடுங்க, நல்லா கை. அது அத்திலகாத ஹரிச்சந்திரா ஒண்ணு, மணிகர்ணிகா ஒண்ணு. அந்த பக்கம் மணிகர்ணிகா 24 மணி நேரம் புனர் இருந்துட்டு இருக்கும். நான் அப்புறம் பாக்குறோம். ஹரிச்சந்திர மகாராஜா ஹரிச்சந்திரன் மயானத்துல வேலை பார்த்த இடம் செம்புலிங்கம். ஹரிச்சந்திர காட். அவங்க செம்புலிங்கம் அவங்க கையில ஸ்தாபித் பண்ண லிங்கம். அங்க எரியறது, அங்க டெட் பாடி தான் ஐயோ, எரியுது. பாத் करते हैं அங்க ஒரு லிங்கம், பெரிய லிங்கம் பாருங்க. ஹலோ ஹரிச்சந்திர மகாராஜா ஸ்தாபித்த லிங்கம் அங்க பாருங்க. அங்க ஒரு இது மாதிரி கட்டம் போட்டு ஒரு கட்டடம் மாதிரி இருக்குங்களா? அதுக்கு மேல பாருங்க லிங்கம் தெரியுதா சார்? ஒரு சூளம் இருக்கு பாருங்க சார். பில்டிங் பார்க்காதீங்க, அந்த பக்கம் சின்னதா இருக்குது பாருங்க. கோயில் குட்டி சின்ன கோயில் இருக்கு பாருங்க. 10,000 20,000 5,000 நாலு பேர் இங்க இருக்காங்க. போன் பண்ணுங்க சார். முரளி சார், மொபைல் லைட் போடுங்க. மொபைல் லைட் போடுங்க, பக்கத்துல வரன்னு தெரியும் சார். போன் இருந்ததுன்னா சொல்லுங்க. அந்த ஆட்டோக்கார் ஏமாத்தாலங்க. அதுக்கு வந்து ஆட்டோக்கார் தோட்டோக்கு வந்து ஏமாத்து சார் மொபைல் போக இயலாதவர்கள் இந்த கேதாரீஸ்வரரை தரிசிக்கலாம். இதை உருவாக்கினவர் குமரகுருபரர் என்கிற முத்துக்குமார சுவாமி. அவர் தான் இதை உருவாக்கினவர். குமரகுருபரர் இங்க வந்து முகலாய ஆட்சி நடக்குது. அந்த நவாப் கிட்ட வந்து குமரகுருபரர் பார்க்க வர்றாரு. யாருக்கு கொஞ்சம் கவனிங்க, நம்ம ஆள் தான் வர்றாரு, புதுசா யாரும் வரல. இங்க நான் சொல்ற நிலத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி குமரகுருபரர் சொல்லி அதன் மாதிரி இந்த நிலத்தை வாங்கி அவரு கட்டின மடம் தான் குமாரசாமி மடம். மேலே போகணும். மரத்தை பக்கத்துல கோபுரம் தெரியுங்களா? பசுபதிநாத் கோயில், முதல் பசுபதி நேபாள் காட்மாண்டு, ரெண்டாவது காசியில நேபாள் ராஜா கட்டியிருக்காங்க. நேபாள் ராஜாவால் கட்டப்பட்ட நேபாள் பசுபதீஸ்வரர் கோயில். அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோயில். 51 கிலோ தங்கம், 51 கிலோ தங்கத்தால் மேல கூரை வேயப்பட்டிருக்கு. அந்த பாருங்க மேல பேர் ஏறுதா இருங்க. அந்த பசுபதிநாத் கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறக்கும். மகாசிவராத்திரி, மகாசிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான். பாருங்க நேர் பேரு மணிகர்ணிகா மயானம். மணிகர்ணிகா காட். பார்வதி 24 மணி நேரம் போன இருந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1300 போன இருக்கு. 1300 உடல்கள் எரிக்கப்படுகின்றன ஒரு நாளைக்கு. 3 மணிக்கு எந்த போனம் எரியுது. சாம்பலம் எடுத்துட்டு கோயில் விஸ்வநாத் கோயில் லிங்கம்ல சந்தனம் சாம்பலம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அபிஷேகம். இந்த மணிகர்ணிகா காட் போடணும், யாரில போடக்கூடாது. இந்த மணிகர்ணிகா காட்டிலிருந்து சாம்பல் எடுக்கப்பட்டு விடிய காலையில 3 மணிக்கு விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது சந்தனத்தோட கலந்து. காசியில குணம் நாராது பாருங்க, வாசம் வரல. எத்தனை டெட் பாடி எரியுது, ஆனா ஒரு ஸ்மெல் வரல பாருங்க. பூ வாசம் வராது, கருடு வட்டு முடாது, பள்ளி நம்ம ஊர்ல இந்த மாதிரி கத்துறான் கட்டாது, மாடை முட்டாது. அந்த கோபுரம் சாதி எங்க இருக்கு? ஜஸ்ட் பக்கத்துல பாருங்க. கோயிலோட இடம் எல்லாமே எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க பாத போனம் எரிஞ்சிட்டு பாத தண்ணியில போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. 5 போனம் காரை போட்டு காருக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் 2 ரூபாய் உங்க இஷ்டம். கை மூடாங்க. பாருங்க பாய். அதாவது இப்ப தீர்த்தம் வந்து போட்டுக்காரர் தீர்த்தம் தெளிப்பாரு உங்களுக்கு. அந்த தீர்த்தம் தெளிச்சு முடிச்ச உடனே அவருக்கு ஒரு தானம் கொடுக்கணும். ராமர் சீதா இந்த மாதிரி கொடுத்தாங்க. அந்த தானம் உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கையை மூடி கொடுக்கணும். இப்படி கையை மூடி கொடுக்கணும். அவ்வளவு சீக்கிரத்துல இங்க பத்தாது.
புண்ணியம் செஞ்சவங்களை பத்த வைக்கும் போது உடனடியா அதாவது எரிய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு மழை இருந்தாலும் சட்டுன்னு பத்திட்டு எரியும். அதே மாதிரி இங்க கட்டுமானம் பாக்குறீங்க. காசியில காசி விஸ்வநாதர் கோயில்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன கோயிலா தான் இருந்தது. இப்ப அந்த காசி விஸ்வநாதர் கோயிலோட ஒரிஜினல் நிலங்கள் மீட்கப்பட்டு மதில் எழுப்பப்படுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த அற்புதமான காட்சி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பிரம்மாண்டமான கோயில், எல்லாமே அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமான கோயில், இந்துக்களுடைய கனவு. பிரம்மாண்டமான கோயில் கட்டப்படுது பாருங்க. மிக பிரம்மாண்டமா எல்லாம் வேலை செய்யறது. பின்னால பில்டிங் எல்லாமே காசி விஸ்வநாதர் கோயில். சின்ன கோயிலா இருந்தது. முகலாயர் காலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு சுற்றி இருக்கின்ற இடங்கள் எல்லாம் அவர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு 2014 இருந்து வந்து கிளியரா இங்க எம்பி ஆகி சுத்தமா பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய இதை கட்டிட்டு இருக்காங்க. வர 25ஆம் தேதி இந்த வாரணாசியோட எம்பி இந்த ஊருக்கு வர்றார். அதனாலதான் அவ்வளவு லைட் கிளீனிங் எல்லாம் பக்காவா நடந்துட்டு இருக்கு. வாரணாசியோட எம்பி யாருன்னு தெரியுங்களா? நரேந்திர மோடிஜி. அவரோட வேலைதான் இவ்வளவு பெரிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுதாங்க அந்த அலந்துக்கானந்தா கிருஷி. அந்த கிருஷியோட நைட் வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நைட் வியூலாம் நீங்கள் வந்து போட்டில் போயிட்டே இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த போட்டில் போய் பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து கங்கா ஆரத்தியை நாங்கள் வந்து கடைசியாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காசி யாத்திரையோடைய அடுத்த நாள் வீடியோவில் நாம் பிரயாக்ராஜ் போய் பிரயாக்ராஜில் நடந்த வேணிதானம் பற்றி விவரமான விளக்கத்தை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.